வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள், இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்றால் அதுதான் அமைதி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எச்சையிலும் மூடமெனும் எண்ணத்தாலாம் என்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன் என்று கவிதையில சாமிஜி சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓருடக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுடையா இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார் யார் தெருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சிறுநிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சொல்றாங்க. இன்னொரு பாடல், மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் மயக்கம் நீங்கி வாழ்க என்று சாமிஜி இந்த கவிதைகள் கொடுத்திருக்காங்க. வரிகள் என்ன சொல்லுது? இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்றால் அதுதான் அமைதி. பொதுவா இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை. நாம் இறைவனாக மாறி நின்று இறைவனுடைய சொரூபமாக நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் வாழலாம். இதுதான் மகான்களுடைய நிலை. மகான்கள் மனநிலையை மற்றவர் அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகான்கள் எல்லாமே அந்த தன்னை தூய்மை செய்து கொண்டு அந்த இறைநிலையோடு உயர்ந்து கரைந்து உறைந்து அந்த இறைநிலையாக மாறி நின்று அந்த இறைநிலையாகவே முழுமைப்படுத்திய அந்த நிலையில வாழும்போது அவர்களுடைய மனநிலை என்பது அந்த இறையத்து தன்மைக்கு மாறி இறையினுடைய அந்த 8 விதமான குணமும் அட்டமா சிந்திகளும் அவர்களுக்கு கைகூடும். அவர்கள் ஒரு ஓடு பார்த்தாலும் சரி, அதே போல ஒரு பொண்ணை பார்த்தாலும் சரி, என்ன பண்ணா ஒரே மாதிரி பார்ப்பாங்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்கமே நோக்குவர் என்று. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். பொண்ணு வேற இல்லை, தங்க கட்டி வேற இல்லை, அதே போல மண்ணாலான அந்த சுடப்பட்ட அந்த ஓடு வேற இல்லை, ரெண்டையும் ஒன்னாதான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு தனி மனிதரிடமும் இருக்கக்கூடிய அந்த பிறந்த பதிவு, வினைப்பதிவு, அதுதான் இன்பமா துன்பமா நமக்கு மாறி மாறி வருது. எப்படி இரவு பகல், உயர்வு தாழ்வு, விருப்பு வெறுப்பு இருக்கோ, அதுபோல நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் அனைத்தும் நம்முடைய கருத்தொடராக வந்த பதிவுகள் தான் என்பதை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னா, நாம இன்பத்துக்கு வந்த உடனேயே நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம உயர்த்தி கொண்டு ஒரு திக்குமுக்க ஆட மாட்டோம். அதே நமக்கு ஒரு துன்பம் வந்தா கூட அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுல நமக்கு ஒரு மன துணிவும் தெளிவும் நல்ல ஒரு தெய்வீக தன்மையும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும். இதுதான் அந்த தெய்வீக வாழ்க்கை என்பது. புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. அதற்கு நாம இந்த தவம், மௌனம், தற்சோதனை, அந்த நிலையில நம்ம வாடும்போது குணநலம் முழுமை என்ற அந்த உயர்வு நிலை நாம பெற முடியும். நாம நம்முடைய ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் வாழ்க்கையும் நாம தவ வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும். 24 மணி நேரமும் காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போற வரையிலும் நம்முடைய புருவ மத்தி, தலை உச்சி, அதே போல இறைநிலை இணைப்பு, நம்முடைய 5 ஆதாரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த 5 ஆதாரங்களையும் ஒரு ஸ்ட்ரெயிட்டா, எப்படி ஆலயத்துல முன்பு ஒரு கொடி கம்பம் இருக்கோ நேரா ஸ்ட்ரைட்டா, அதே போல நம்முடைய தண்டுவடத்தை ஸ்ட்ரைட்டா வச்சு இறைநிலை இணைப்போடு நம்ம வாட பழகி கொண்டா அதுதான் தியான நிலை. அடுத்தது மௌனமாக இருக்கணும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்பதுன்பமான அந்த எண்ணங்களை தற்சோதனை மூலமாக நாம நம்ம
சாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற அந்த நாளில் நாம தற்சோதனை செய்து செய்து நான் யார் என்ற அந்த உணர்வோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னா இதுதான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நம்ம பாவித்து வாழக்கூடிய அந்த அமைதியான ஒரு மனநிலை நமக்கு வரும். மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதிகொண்டு மண்ணுலகில் மயக்கம் நீங்கி வாழ்க என்று சாமிஜி கவிதையில சொல்றார். தாமரை அதனுடைய தண்டு, அதனுடைய வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை குளத்தில் இருக்க சகதியில தான் இருக்கும். அது மொட்டு விட ஆரம்பிக்கும் போது அதனுடைய அந்த பகுதி எல்லாமே அந்த சகதி, அந்த தாமரை தடாகத்தை விட்டு கொஞ்சம் உயரும். நல்ல அது மலர்ச்சி ஏற்படும் போது தாமரை தடாகத்துக்கும் அது தாமரை மலருக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நான் இது ஏங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நாம இந்த புவி வாழ்க்கையில தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற அந்த ஐவகை வாழ்க்கையில நாம நம்முடைய அந்த வாழ்க்கையை உணர்ந்து தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல குணநல முழுமை பெற்றால் மட்டுமே நாம அந்த தாமரை தடாகம் மாறி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.